வணக்கம். இன்றைய பதிவில் கல்யாண முருங்கை இலையில எப்படி அடை செய்யலாம் அப்படின்னு பார்த்துடலாம். மழைக்கால சளி தொல்லைகளை போக்க தான் இந்த அடை. இந்த அடை உடலுக்கு சூடு ஏற்படுத்தும். அதனால தொடு உணவா நெய் மற்றும் வெண்ணெயை பயன்படுத்தி அந்த சூட்டை நம்ம தணிச்சிக்கலாம். துளிரா இருக்கிற கல்யாண முருங்கை இலை ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்கிட்டோன்னா அதுக்கு ஒரு குடுவை அளவுக்கு புழுங்கல் அரிசி. கல்யாண முருங்கை இலையின் நரம்புகளை எல்லாம் இப்படி நீக்கிடணும். இலைகளை எல்லாம் நல்லா அலசினதுக்கு அப்புறமா கலவை இயந்திரத்தில் போட்டுட்டு அதனுடனே மிளகு, ஜீரகம், உப்பு போட்டு நல்லா அரைச்சிடலாம். புழுங்கல் அரிசி ஊற வச்சு அரைச்சி எடுத்து வைத்திருக்கின்றோம்ல, அதனுடைய இந்த கலவையும் சேர்த்து கலந்திடலாம். தனியாக அரிசியெல்லாம் ஊற வைக்க முடியாதுன்னா இட்லி மாவோடையே கூட சேர்த்துடலாம். அடையை ஊற்றிடலாம். இப்படி மேலே மாவாக தான் இருக்கும், இருந்தாலும் திருப்பி போட்டிங்கன்னா ஒட்டாமல் நல்லாவே வந்துடும். இப்படி பெரிய அடையாகவும் ஊற்றலாம், சின்ன சின்ன அம்புலி தோசைகளாகவும் ஊற்றிடலாம். ஆரோக்கியமான கல்யாண முருங்கை இலை அடை தயார்.